நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதலும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிகரம் தொட தயாராகி கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசி அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கும், தெளிவான குறிக்கோளுங்க. இது பண்ணுவேன், இப்படி வரும், ஜெயிப்போம், திட்டமிட்ட வாழ்க்கையை வழிநடத்த தயாராகிவிடும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா உயர்வினும் பணிவுன்னு அந்த ராசி தான். சார் எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் எவ்வளோ பணிவாக இருப்பாங்க. நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம், உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு சிறப்பு மிக்கவங்க. இந்த ராசி என்னென்னா பிறந்தவரை விட்டு வெளியூரில் அவ்வளோ வளர்ச்சி அடையும். சார் பிறந்தவரை விட்டு வெளியூரில் இருக்கேன், பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் சிறப்பு சேர்க்கிற ராசி இந்த ராசிங்க. பெண்ணுக்கு இல்லை, ஆணுக்கும் சொல்லுவோம். சரி பிறந்த ஊர் இது, அதுக்கும் பெருமை, நான் இங்கே தான் வளர்ந்தேன், உங்களை சிறப்பு மிக்கது. இந்த ராசிக்கு அதிபதியும் 2ஆவதும் சனி பகவான். இந்த ராசி பேச்சு திறமை உண்டு, மக்களை கவரும் திறமை உண்டு. சனி 2க்கு வந்தால் தரித்திர யோகம்பாங்க. எங்க அப்படின்னா அம்பானி என்ன சனியாக தரித்திர யோகம் இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2ல் சனி கேது, அவர் எப்படி இருக்கார்? எல்லாம் ஆண்டவன் அப்படின்னு மேலே கை தூக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். ரைட். இந்த தை மாத பலனில் சார் உங்கள் ராசியில் சூரிய பகவான் இருக்கும் காலகட்டம். உங்கள் சந்திரனோட சேர்ந்து அமாவாசை யோகம் ஏற்படும். அப்போ உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ஏற்படுகிற காலகட்டம். கூட சுக்கிரனே 10ஆம் அதிபதி. அப்போ 5, 10க்குரிய உங்கள் ராசிக்கு வரும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும் சார், புகழ் பெறுகிற நேரம், பாப்புலாரிட்டி உண்டு. சினிமா துறை, அரசியல் சம்மந்தப்பட்டதுக்கு அற்புதமாக இருக்கும். பிஸ்னஸை பிராண்டிங் பண்ண இதுதான் நேரம். உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்களே முக்கியத்துவம் நிற்கணும். சார் பிஸ்னஸை பிராண்டிங் பண்ணுறேன், பாப்புலர் பண்ணுறேன், ஃப்ளக்ஸு வைக்கிறேன், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன், நோட்டீஸ் அடிக்கிறேன், இதெல்லாம் இதிலே நிறைய பேர்த்து சொன்னேன். சார் விளம்பரங்கள் கொடுத்து பண்ணுங்கள், பாப்புலாரிட்டி ஆகும். நீங்கள் வேலை செய்யும் இடத்துல வேலையாட்கள் சரியாக அமைந்து விட்டால் தொழில் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு வேலையாட்கள் முக்கியமாக போட்டு பண்ண வேண்டியது. சார் இப்போ வேலை பற்றி சார் உங்கள் 6க்குரியவர் 12ல் இருப்பார். இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் கவனங்க. பிஸ்னஸுக்கு சூப்பருங்கிறேன். ஏன் 6க்குரியவர் இங்கே 12 வரும்போது சார் வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் வருகிற வாய்ப்பு உண்டு. போட்டி பொறாமைகள் இருக்கிற மாதத்துக்கு இது கவனமாக இருக்கணும். அப்போ இது வேலை கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும், தொந்தரவு இருக்கும். இங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் மாறுறது, ஒரு ஊர்ந்து இன்னொரு இடம் மாற்றம், ஒரு பதவி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். கவனமாக இருக்கணும்.
இந்த நேரத்தில் வாய்ஸை உயர்த்தி பேசக்கூடிய காலகட்டம் அல்ல. வேலையில் கவனம். ஆனால் இந்த ராசிக்கு வருமான ரீதியாக எப்படி இருக்குது சார்? உங்களுக்கு வீடு மாற்றுறது, குடி மாற்றணும் பிளான் பண்ணால் ஃபஸ்ட்டு மாறிக்கங்க. இல்லை வாடகை வருமானம், வட்டி வருமானம், பொதுவாகவே வட்டி கட்டி வாடகை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அது வருமானமாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ராசிக்கு உழைக்காத வருமானம் நல்லா இருக்குங்க. டெபாசிட் போட வைப்பேன், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு அதெல்லாம் சாதகமாக இருக்குது. இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் உண்டு. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை ப்ராப்பர்ட்டி விற்கணும். குறிப்பாக ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ் பண்ணி இன்னொன்று வாங்குகிற யோகம் இருக்குது சார். நேரட்டாக வாங்கணும்னா ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். அப்போ ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு ஒன்றை வாங்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அதுக்கு சரியான காலகட்டம். இப்போ ரொம்ப நாளாக ஒரு சில சொத்து விற்கணும்னு நினச்சிட்ருக்கோம், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது பிரிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் சரியான காலகட்டம். குழந்தைகளால் குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்கும் மகர ராசி. சார் குழந்தை இல்லை, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிற கண்ணீர் மல்க ஆண் பெண் இருக்காங்க. சார் குழந்தைக்கு முயற்சி பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா 6ல் குரு இருக்கும்போது குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகுங்க. ஐயுஐயா, ஐவிஎஃப்ஆ இதெல்லாம் பார்க்கலாம். ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எந்த இதில் பண்ணால் கரெக்டாக வந்துடும்னு. அப்போ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ குலதெய்வ கோயில் படங்கள், குலதெய்வ சம்மந்தப்பட்டதில் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஆஃபீஸில் கூட வச்சுக்கணும். ஒர்க் பண்ணுறத குலதெய்வ ஃபோட்டோ வச்சு அந்த ராசி ஜெயிக்கும். குலதெய்வத்தை மறந்த மகரம் ஜெயிக்காது. ஏன்னா 5, 10 ரெண்டுமே தொடர்பு. இப்போ திருமணம் சார், திருமணத்துக்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. திருமணத்தை தவற விட்டுற வேண்டாம். உங்களுக்கு திருமண காலகட்டம் என்ன சார்? குரு பார்வையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து இருக்குது. 7ஆம் அதிபதி உங்கள் ராசியில் திருமண காலகட்டம் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு சூப்பர் வாய்ப்பு சார். ஃபஸ்ட்டு மேரேஜ் இதாகிடுச்சு, செகண்ட் மேரேஜ் காலகட்டம் நல்லபடியாக இருக்குது. ராகு கேது தான் தடை பண்ணிகிட்ருக்கு. இந்த ராகு கேதுக்குண்டான பரிகாரம் செய்துவிட்டு தான் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல நேரம். மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு, வெளி மாநிலத்துக்கு படிக்கிறவங்களுக்கு நல்ல நேரம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் துறை, அரசியல் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸு, சினிமா சம்மந்தப்பட்டது, மீடியாவில் ஏதோ ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. இது சிறப்பான காலகட்டம். அப்போ தவற விடக்கூடாத மாதம் இந்த தை மாதமாக இருக்கிறது. தொட்டதெல்லாம் துலங்கும். தை பிறந்து உங்களுக்கு வழி பிறக்கிற மாதமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.